ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானை கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சத்தான ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நமக்கு போதும். ராகியை எப்போதும் கூழ் மாதிரியே செஞ்சு கொடுத்து குட்டீஸ்களுக்கு போர் அடிக்க வைக்காமல் இந்த மாதிரி பேன்கேக்காக நீங்கள் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பேன்கேக் 8 மாதத்துலேருந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாதி போல் நேந்திரம் பழத்துண்டை எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற அந்த விதை பகுதியை மட்டும் நான் நீக்கிடுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த வாழைப்பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நேந்திரம் பழம் தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. இந்த விதை பகுதியை நீக்கினதுக்கப்புறமா ஒரு ஃபோக் இல்லை கையால் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மசித்த வாழைப்பழத்தில் 1 ஸ்பூன் அளவு துருவன தேங்காயை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ராகி மாவை சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாவு, பழம், நட்ஸ் பவுடர் எல்லாமே கலந்து நல்லா ஒன்றா சேரட்டும். அதுக்கப்புறமா ரொம்பவும் கம்மியாக நான் தண்ணி திரும்பவும் சேர்க்குறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளால் பேன்கேக் அழகாக போட்டு எடுக்க முடியும். தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா இந்த ஸ்பூனில் எடுத்து இந்த மாவை ஒரு சின்ன ஊத்தப்பம் மாதிரி நான் போடுறேன். பெருசாக போட்டுறாதீங்க, சின்னதாகவே போடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைங்க. இப்போ கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இது வெந்துருச்சு. கொஞ்சம் பொறுமையாகவே இதை திருப்பி போடுங்க. இது சின்ன சைஸாக போட்டிருக்கனால தான் நம்மளால் ஈஸியாக இதை திருப்பி போட முடியும். அப்போ தான் இது ஒட்டாமையும் வரும். நம்மளோட பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த பழத்துலேயே இனிப்பு சுவை இருக்கிறனால நான் இனிப்புக்காக எதுவும் சேர்க்கலை. நீங்கள் வேணால் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு 2 போல் பேன்கேக் கிடைக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். பெரியவங்களாகிய நமக்கே இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.